வார்த்தையை கேட்க போகிறோம். நான் ஒரு பிரசங்கமாக அவங்க மத்தியில் பேச விரும்பவில்லை. இந்த மீட்டிங்காக ஜெபித்த போது கர்த்தர் பேசும்படி நினைவிலே கொண்டு வந்த வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பைபிள் கொண்டு வந்த எல்லாரும் பைபிள் எடுங்க. எரேமியா 31வது அதிகாரம். எரேமியா 31வது அதிகாரம் 19-20 வசனங்கள். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விலாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இது உங்களுக்காக மட்டும் ஆயத்தம் பண்ணப்பட்ட கொடுக்கை. அதனால நீங்க கண்டிப்பா கேட்கணும். இந்த எப்ராயிம்னு போட்ட இடத்துல நீங்க நோட்ல எழுதுறீங்கன்னா உங்க பேரை தைரியமா போடுங்க. ஆமாம், பைபிளில் வெட்டி எழுத வேண்டாம். நோட்ல உங்களுக்கு நோட் புக் ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கையில் ஏதாவது வச்சிருப்பீங்க, கொடுத்துருக்காங்களா? வெரி குட். அந்த வசனத்தை இப்போ நீங்கள் எழுதுங்க, அப்புறம் நம்ம கேட்கலாம் அந்த அந்த பேரை. ஓகே, எழுதும் போதே நீங்கள் அதை ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுகிறார், என்னதான் சொல்றார். அருமையான குமாரன், அருமையான மகள், அருமையான பிள்ளைன்னு அவர் என்ன சொல்றார், எனக்கு பிரியமான பிள்ளைன்னு என்ன சொல்றார், என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறதுன்னு அவர் என்னை குறித்து சொல்லுகிறார். அவனுக்கு உருக்கமா இறங்குவேன் என்று எனக்கு இறங்குகிற காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இங்கே எப்ராயிம் என்ன செய்கிறானா, 19வது வசனத்துல நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விலாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாக கேட்டேன். எப்பொழுது எப்ராயிம் தன் நிலை உணர்ந்து, நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சிட்டேன், நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் திரும்பினானோ, அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, பிரியமான பிள்ளை அல்லவா. அவர் மனசுல எப்ராயிமை குறித்து அவர் எப்படி வைத்திருக்கிறார்னா, பிரியமான பிள்ளை. ஆனா இந்த பிள்ளைகள்ல சில பிள்ளைங்க மேல ரொம்ப பிரியம் வச்சிருப்பாங்க பாருங்க. அந்த ரொம்ப பிரியம் வைத்திருக்கிற பிள்ளைங்க தகப்பன் விரும்பாத ஒரு காரியத்தை செய்வதை தகப்பன் அறிந்தாலோ அல்லது பார்த்தாலோ அந்த தகப்பன் தலையில இடி விழுந்தது போல இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு தகப்பன் தான் மகன் செய்த ஒரு காரியத்தை நிமித்தம், அவங்க வீட்டில் வேற பிள்ளைங்க உண்டு, வேறையும் சில பிள்ளைங்க உண்டு, ஆனா இந்த மகனை நினைச்சு
என்கிட்ட ஒரு நாள் புலம்புறார். எப்படி புலம்புறாருன்னா, வேற எந்த பிள்ளை பண்ணியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய முழு எதிர்பார்ப்பையும் என் முழு பிரியத்தையும் நான் இவன் மேலே நான் வச்சேன். இப்படி ஒரு காரியத்தை அவன் செஞ்சிட்டானே அப்படி சொல்லிட்டு அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு அழுறாரு. அவரால் தாங்க முடியலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி, நமக்காக துடிக்கிற இருதயம் உள்ள ஒரு தேவனை தான் நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, நமக்காக துடிக்கிற. நான் சொல்லுகிற வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாய் கேட்க வேண்டும். நம்மை ஆண்டவரை நேசிக்கிறது போல, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறது போல வேறு யாருக்கும் நம்மளை நேசிக்க முடியாது. என்ன இன்னைக்கு இங்க இன்வைட் பண்ணி இங்க நிக்க வச்சு என்ன ஒரு கெஸ்டா இங்க 3 நாள் கூப்பிட்டு பயன்படுத்துறதுக்கு ரீசன் என்ன? ரீசன் ஒன்றுதான். என்கிட்ட ஆண்டவர் சில பிளஸ்ஸை வெளிப்பட வச்சதுனால, அந்த பிளஸ்ஸை பார்த்ததுனால வெளியே கூப்பிட்டு பயன்படுத்துறாங்க. என்கிட்ட நிறைய மைனஸ் உண்டு, நிறைய உண்டு. அந்த மைனஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா என்ன பாஸ்டர் பென்ஸ் கூப்பிட்டுருப்பாரான்னு தெரியாது. பாஸ்டர் பென்ஸில் வேற யாருமே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், என்னுடைய ஒரிஜினாலிட்டி என்பது உங்க முன்னாடி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நிற்கிறேன்ல ஸ்டேஜில், இது அல்ல. என்னுடைய பர்சனல் ரூம்ல நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி. என் பலம் உலகத்துக்கு, என்கிட்ட வெளிப்பட்ட கிருபை உலகம் பார்க்குது, சபைகள் பார்க்குறாங்க, கூப்பிட்டு பயன்படுத்துறாங்க. ஆனால் என்கிட்ட எத்தனை பலவீனங்கள் தெரியுமா, எத்தனை குறைகள் தெரியுமா? இதை வெளியே தெரியாதபடி கர்த்தர் கிருபையாய் மன்னித்து, இது எல்லாம் தெரிஞ்சும் என்னை அவருடைய சமூகத்தில் நிற்க வைத்து அவருக்கு மகிமையாய் பயன்படுத்துகிறார் என்றால் ரீசன் ஒன்றே ஒன்றுதான். எபிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்க ஆழ் மனதில் எழுதிவிட்டு இந்த செய்தியை கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இல்லை என்றால் பிசாசானவன் உன் லைஃப்லாம் அவ்வளவுதான், நீ செஞ்ச பாவத்தெல்லாம் இனி ஆண்டவரே உன்னால, ஆண்டவரே கூட என்ன செய்ய மாட்டார், மன்னிக்க மாட்டார்னு சொல்லி உங்களை தூரப்படுத்துவதை பிசாஸ், அதான் அவன் குற்றம் சாட்டுகிறவன், குற்றப்படுத்துகிறவன். உன்னை எப்படியாவது தூரப்படுத்தி, எப்படியும் உனக்கு பரலோகம் கிடையாது, எப்படியும் உனக்கு மன்னிப்பு கிடையாது, அதனால இருக்கிறது வரைக்கும் எதையாவது செஞ்சுட்டு போ இப்படி சொல்லி பாவத்தின் மேல பாவத்தை சம்பாதிக்க வைக்கிற, ஆமென், பாவத்தை கூட்ட வைக்கிற செயலை பிசாசானவன் அநேக வாலிபர்கள் வாழ்க்கையிலே செய்து தன்னுடைய வலையிலே சிக்கிக் கொள்ள வைக்கிறான். உன்னை கர்த்தர் அப்படி பார்க்க விரும்பாததுனால உன் வாழ்க்கையிலே பிசாசு ஜெயம் எடுப்பது அல்ல, நீ பிசாசை ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளை உனக்காக கர்த்தர் ஏற்படுத்தி இங்க உன்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நான் நம்புறேன் இந்த கூட்டத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து மட்டுமல்ல, வெளியூர்களில் இருந்தும் வந்திருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். வெளியூர்ல, கோயம்புத்தூர் தள்ளி வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு இப்போ அடுத்த டவுட், கோயம்புத்தூர்ல இருந்து யாராவது வந்திருக்கீங்களா? இருக்கிறீங்க. ஏன்னா நிறைய கை வெளியூர்ல இருந்து வந்ததுனால. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, டிராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நிறைய பேர் இன்னைக்கு வரணும்னு பிளான் பண்ணி வர முடியாம இருக்கு. இதையும் மறந்துடக்கூடாது. ஒருவேளை அவங்க ஆன்லைன்ல இருக்கலாம், சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நல்லா பிளான் பண்ணி, ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இந்த ஜூன் 17 தானே, இந்த ஜூன் 17 மீட்டிங் எப்படியாவது அட்டன் பண்ணணும்னு இல்லை, முடியலை. ஆனால் உங்களை பல தடைகளை தாண்டி என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தை என் பிள்ளைகிட்ட சொல்ல, எனக்கு அருமையான குமாரன், எனக்கு பிரியமான பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் அப்படி பேசி தான் பேசுவேன், அது எனக்கு வழக்கம். பரலோகத்திலிருந்து பிரியமான பிள்ளைன்னு யாரை பார்த்து சொன்னார்? பரலோகத்திலிருந்து. கரெக்டு தான், சத்தமா சொல்லுங்க. யாரை பார்த்து சொன்னார்? ஏன் இயேசுவை பார்த்து சொன்னார்?
ஒரு பிரியமான பிள்ளை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா இல்ல, அதே தகப்பன் எப்ராஹிமை பார்த்து எனக்கு பிரியமான பிள்ளைன்னு சொல்றாருன்னா, இங்கதான் ஆண்டவருடைய அன்பு. அவர் இயேசுவை பார்த்து சொன்னது எனக்கு தெரியாம இருந்திருந்தா எனக்கு இதோட வேல்யூ தெரிஞ்சிருக்காது. பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. கொஞ்சம் யோசித்து பாருங்க, வானாதி வானம் கொள்ளாதவர். இந்த பூமியிலிருந்து பார்க்கிற சூரியன் நமக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அதை விட பல மடங்கு பெரியது நட்சத்திரங்கள். எத்தனையோ ஆயிரம் கேலக்சி இருக்கு. ஒரு கேலக்சிக்குள்ள மனுஷனுடைய எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கிறது. இப்படி மனுஷன் எவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு இன்னும் அவனால எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று எண்ண முடியவில்லை. அந்த அளவுக்கு நட்சத்திரங்கள் அனைத்தையுமே வானத்தை விரித்து அதுல வச்சிட்டார். அதன் அர்த்தம் என்ன? மனுஷனால் எண்ண முடியாத அத்தனை நட்சத்திரங்களையும் இந்த வானம் கொள்ளும். வானம், அது வானத்தில் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு, இடம் இருக்கிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் வானாதி வானங்கள் கொள்ளாதவர். அவ்வளோ பெரிய தேவன். மேல ஒரு சேர் போட்டு உக்காந்தா காலு கீழே இருக்குமா? வானம் அவரது, சிங்காசனம் பூமி அவரது. அப்படிப்பட்ட தேவன் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்ற தம்மை தாமே வெறுமையாக்கி 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 மரியாள் வயிற்றுக்குள்ள ஒரு கருவாள். எப்படி பிதா அவரை பார்த்து பிதா பிரியமான பிள்ளைன்னு சொல்லாம இருப்பார்? நாம பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அப்பா யாரு, அம்மா யாரு, எந்த குடும்பத்தில் பிறந்தோம், இந்த குடும்பத்திலையா பிறந்தோம். அப்படி கூட நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர், மகனே மகளே உன்னை நான் பிறப்பிக்க போறேன், ஆமா நீ எங்க பிறக்க விரும்புற? எத்தனை பேர் இந்த ஏரியாவை சூஸ் பண்ணியிருப்பீங்க? நம்ம ஒரு பார்வை பார்த்துருப்போமா இல்லையா? ஆண்டவர் அந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டவரே, அந்த ஃபேமிலியை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கிறது நம்ம கிட்ட ஆப்ஷன் இல்லை. ஆனால் இயேசுவுக்கு ஆப்ஷன் உண்டு இல்லை. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக உண்டாக்கப்பட்டது. அப்ப அவர் நினைச்சிருந்தா அரண்மனையில் பிறந்திருக்கலாம்ல. இல்லை, பிதா அப்படி அப்பாவை பார்ப்பார். அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? ரைட். இயேசு பிறக்கும் போது அந்த பிள்ளைய வயிற்றுல வச்சுட்டு சத்திரத்தில் இடம் கிடைக்காம அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணார். நம்ம எல்லாரும் இந்த குட் ஃப்ரைடே வரும்போது சிலுவையில் இயேசுப்பட்ட பாடம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம். பிரியமானவர்களே, இயேசு இந்த பூமியில வந்ததிலிருந்தே பாட அனுபவித்தார். இயேசு 6 மணி நேரம் அல்ல சிலுவையில் பாடுபட்டது, 33.5 ஆண்டுகளும் பாடுபட்டார். என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்யணும், எப்பொழுதும் செய்யணும். அவர் பிறந்து கொஞ்ச நாள்லயே அவரை கொல்றதுக்காக ஏரோது பிளான் பண்றான். அவரை தூக்கிட்டு யோசேப்பு மரியாளும் ஓடுறாங்க, திருப்பி வராங்க. எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள். ஆமே, அப்படிப்பட்டவர் பிதாவின் சித்தம் நிறைவேற்ற யோவான் ஸ்நானம் கையினாலே ஞான ஸ்நானம் எடுக்க யோர்தான் நதியில் இறங்கி நின்ற போது வானம் திறக்கப்படுகிறது. ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். இப்பொழுது பிதா பேசுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். சொல்றதுல 100% தகுதி உள்ளவர் யார் தெரியுமா? இயேசு. பிதா இயேசுவை பார்த்து என் நேசகுமாரன், எனக்கு பிரியமானவன் என்று சொல்வதற்கு இயேசு 100% தகுதியுள்ளவர். அதே பிதா
எப்ராயிமை பார்த்து, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான குமாரன் அல்லவோ என்று சொல்வதற்கு இந்த எப்ராயிம் 1% கூட தகுதி இல்லாதவன். நான் ஒரு பாஸ்டருடைய பையன். எங்க அப்பா பாஸ்டர் பி ஜாய்சன் ஆண்டவருக்காக கடைசி வரை உண்மையா ஊழியம் செய்து ஓட்டத்தை முடித்து மகிமையில போயிட்டான். சின்ன வயசுல இருந்து நான் எதுல உறுதியா இருந்தேன் தெரியுமா? என்னது வேணாலும் செய்யலாம், இந்த ஊழியத்தை மட்டும் செய்யவே கூடாது. அப்படி யாராவது உறுதியா இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே என் மைண்ட்ல அந்த ஊழியங்கிற ஒரு சின்ன காரியம் கூட வர நான் இடம் கொடுக்கவே இல்லை. ஸ்கூலிங் முடிஞ்சு காலேஜ் முடிச்சு ஃபியூச்சருக்காக ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுறேன். நான் ஜெபம் பண்ண உட்காரும்போது மைண்டில் மினிஸ்ட்ரியே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவரை விட்டு தள்ளி போக முடியுமோ அப்படி தள்ளி 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 போக பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? என்னை எப்படியாவது வாதித்திருக்கலாம், தண்டித்திருக்கலாம், பயமுறுத்தி இருக்கலாம். பிழையாம் இஸ்ரவேலை சபிக்க போகும்போது ஒருவின பட்டயத்தோடு தூதனை நிறுத்தினது போல நிறுத்தி கொண்டு வந்திருக்கலாம். அப்படி ஒண்ணுமே பண்ணல. மாறாக நான் அவரை வேதனைப்படுத்த அவர் என்னை லவ் பண்ணிட்டே இருந்தா, என்னை நேசிச்சுட்டே இருந்தா. ஒரு கட்டம் வந்தபோது என்னை எப்படி சொல்ல வச்சுட்டா தெரியுமா? ஆண்டவரே, நான் இருந்தா ஊழியம் செய்கிறேன், இல்லைன்னா நான் செத்துறேன் ஆண்டவரே. அப்படி சொல்லுற அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பு என் லைஃபை மாத்திச்சு. எனில் என்ன கண்டீர், என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. எனில் என்ன கண்டீர், என்னை நேசிக்க இவ்வேளைக்கு தகுதி இல்லையே. என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் கூரைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். எனில் என்ன கண்டீர், என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே. என் இயேசுவே, என் பலவீனம் அறிந்தும் நீர் நேசித்தீர், என் குறைகள் தெரிந்தும். இது என்னுடைய ஆரம்பத்தில் பாடின பாடல். என் பலவீனம் தெரியும், என் தப்பு தெரியும், என் அந்தரங்கத்தில் நான் எப்படி இருந்தேன். அதாவது சகிச்சிட்டு இருந்தார் ஆண்டவர், சகிச்சிட்டு இருந்தார். அவர் நினைச்சிருந்தா என்ன தூக்கி போட்டுட்டு வேற எத்தனையோ நல்லவங்களை தூக்கி இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி ஆண்டவரே என்ன தூக்கி போடாம வச்சிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார், அப்படி உன் மேல நான் அன்பை வச்சிட்டேன்பா அப்படின்னு. நீ பார்த்த அன்பு இந்த உலகத்துல என்ன அப்படின்னு கேட்டான். எங்க அப்பா அன்பு, எங்க அம்மா அன்பு. ஆண்டவர் சொன்னார், நான் வச்ச அன்பு பக்கத்துல அது வராது அப்படின்னா. ஆமென். உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா, உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினான். எனில் என்ன கண்டீர்,
என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே என் இயேசு. ஆண்டவரே, அன்பை நினைச்சு உடைஞ்சு இயேசுவை பார்த்து பிரியமான பிள்ளைன்னு சொல்றதுக்கு அவர் 100% தகுதியுள்ளவர். ஆனா இந்த எப்ராயிமை பார்த்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன கண்டீர் ஆண்டவர்? ஏதாவது ஒன்ன சொல்ல முடியுமா? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், எங்கள் தகுதி எங்களால் உண்டானது அல்ல, எங்கள் தகுதி தேவனால் உண்டானது. இந்த அன்பை அறியணும்னா, இந்த அன்பை அனுபவிக்கணும்னா, எப்ராயிமே நீ திரும்பணும். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதுக்கு பின்பு என் விழாவில் ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டேனே என்று துக்கித்து மனம் வருந்தி தன் பிழையை உணர்ந்து எப்ராயிம் கர்த்தரிடத்தில் திரும்பின போது, ஆமே, அவன் கர்த்தருடைய அன்பினால் மூடப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. பிரியமானவர்களே, இந்த பாவம் என்ன செய்கிறது தெரியுமா? நமக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவை உண்டாக்குகிறது என்று எசாயா 53:1-2 வசனங்களிலே நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அதனால பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? நல்ல கவனமா கேளுங்க. நான் எதுல வீக் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு தெரியும். நான் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு அவனுக்கு தெரியும். சோ என்னுடைய நான் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறேனோ அந்த டிபார்ட்மெண்ட்ல அவன் கை வைக்க மாட்டான். நான் எதுல வீக்கா இருக்கிறேனோ அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என் முன்னாடி திறந்து. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, கேட்டுக்கு போகும் வாசல் ரொம்ப விசாலமா இருக்கிறது. ஆமே, என்னுடைய ஐடென்டிட்டியை அடிக்கணும். யோசேப்பினுடைய அடையாளமே பரிசுத்தம். யோசேப்பினுடைய அடையாளம் பரிசுத்தம். அதை அடிக்கணும். அதை அடிக்கிறதுக்கு போர்த்திபாரின் வீட்டுக்குள்ள ஒரு திறந்த வாசலை அவனுக்கு கொடுக்கிறான். அதுதான் போர்த்திபாரின் மனைவி. பொதுவாகவே அந்த காலத்து அதிகாரிகள், ராஜாக்களுடைய மனைவி எல்லாம் இருக்கிறதுல பெஸ்ட், மிகவும் அழகானவங்க யார், இப்படிதான் பார்த்து திருமணம் பண்ணுவாங்க. போர்த்திபாரின் மனைவி தன்னை பல அலங்கார வஸ்துக்களால் அலங்கரித்தவள். யோசேப்பு மேல ஆசை கொண்டு யோசேப்பை பாவத்துக்கு இழுக்கிறாள். அந்த இடத்துல யோசேப்பு தப்பு பண்ணியிருந்தால் அந்த நியூஸ் வெளியே வந்திருக்காது. அந்த வீட்டுல யாரும் இல்லை, எல்லாமே யோசேப்பு கண்ட்ரோல்ல போர்த்திபார் கொடுத்துட்டு போயிட்டான். யோசேப்பின் அடையாளத்தை அடிச்சுட்டா யோசேப்புக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற அந்த உறவு அடிபடும். ஏன்னா பைபிள்ல நமக்கு தெரியும், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் இது கண்டினியூ ஆச்சுன்னா யோசேப்புக்கான தரிசனம் நிறைவேறும் என்பது சாத்தானுக்கு தெரிஞ்சதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றதுக்கு இன்னொரு உறவை உள்ள கொண்டு வருகிறவன் தான் பிசாசானவன். போர்த்திபாரின் மனைவி யோசேப்பு லைஃபுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஒரு உன்னத உறவுல யோசேப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறான். உன்னத உறவு பிரேக் ஆகணும்னா உலக உறவு ஸ்ட்ராங் ஆகணும். உலக உறவு பிரேக் ஆகணும்னா உன்னத உறவு ஸ்ட்ராங் ஆகணும். இன்னைக்கு கர்த்தர் ஒன்னை இங்க கொண்டு வந்தது அவரோடு இருக்கிற உறவை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக. யோசேப்ப பல நாள் டார்ச்சர் பண்றான். ஒரு நாள் அந்த வீட்டில் யாருமே இல்லை, யோசேப்பு சட்டையை பிடிக்கிறான். யோசேப்பு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் என் ஆண்டவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன்.
என் அடையாளத்தை நான் இழக்க விரும்பல, அந்த உறவை நான் இழக்க விரும்பல. போர்த்திபார் மனைவியோடு பாவம் செஞ்சிருந்தா ஒரு சில நிமிடங்கள் சந்தோஷம் மாம்சத்துக்கு கிடைத்திருக்கும். ஆனா அந்த ஒரு சில நிமிட சந்தோஷத்துக்காக ஒரு ஃபியூச்சரை நான் இழக்க விரும்பல. ஆமே, நித்திய பேரின்பத்தை நான் இழக்க விரும்பல. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் விலகி ஓடினான். நல்ல கவனிங்க, பாவத்துக்கு விலகிறவங்க துன்பப்படுத்தப்படுவாங்க. நீங்க கிளாஸ்ல பாருங்க, தப்பு பண்ற ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தப்பு பண்ணலன்னா உங்களை ஒதுக்கி வைப்பாங்க. நீங்க அந்த டீம்ல சேரணும்னா நீங்க அவங்க கூட என்ன செஞ்சாகணும்? தப்பு பண்ணியா கிளாஸ் கட்டடிச்சா நீங்களும் கட்டடிச்சு ஆகணும். அப்படி கட்டடிக்கலைன்னா உங்களை சேர்க்க மாட்டாங்க. அவங்க சினிமாக்கு போறாங்கன்னு நீங்களும் கூட போய் ஆகணும். அவங்க ஏதாவது தீய வழக்கங்கள் ஈடுபட்டாங்கன்னு நீங்களும் கூட இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுங்கிறதுக்காகவே அநேக பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறது வரை நல்லா இருப்பாங்க, ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. வீட்டில் பெற்றோர் ஒரு நல்ல காலேஜில், ஒரு பெரிய காலேஜில் படிக்கணும்னு சொல்லி வெளியூரில் ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேயே எங்கள் ஊரில் இருந்து ஒரு பொண்ணு குறிப்பிட்ட ஒரு ஊரில் ஒரு குறிப்பிட்ட காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர், லாஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ண, ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டலில் அவள் ஒரு 2 months லேட்டாக போய் சேர்ந்தா. ஹாஸ்டலில் கொண்டு விடுறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் இவ கூட படிக்கிற வேற 2 பிள்ளைங்க அந்த ரூம்ல இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க. இவ போயிட்டு 2வது நாள் வீட்டுக்கு ஃபோன் பண்றா, என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க, என்னால இங்க இருக்க முடியாது, என்னை வெளியே எங்கேயாவது தங்க வைங்க, காலேஜில் வந்து பேசுங்க, மேனேஜ்மெண்ட்டை வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு அழுறா. என்னன்னு கூப்பிட்டு கேட்டா, அந்த பிள்ளைங்க ரூமுக்குள்ள இந்த பொம்பளை பிள்ளைங்க, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைங்க சிகரெட் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எப்படின்னு கேட்டா, இங்க வந்து 2 மாசத்துல பழகிட்டோம். எங்களை கூட்டிட்டு போனாங்க, எங்களை பழக்கி விட்டுட்டாங்க. எங்க கூட இருக்கணும்னா நீயும் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அந்த பிள்ளை பயந்து வீட்டில் ஃபோன் பண்ணி வீட்டில் இருந்து போய் பேசி எடுத்து எப்படியும் அந்த பிள்ளைய வெளியே தங்குறதுக்கு, அந்த ஃபேமிலி கூட தங்குறதுக்கான வாசல் ஆண்டவர் திறந்து கொடுத்தார். இன்னைக்கு அநேக நட்பு, உலக நட்பு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய காரியத்தில் உடன்பட்டு எப்ராஹிமே, நீ அனுபவிக்க வேண்டிய தெய்வீக அன்பை இன்னும் அனுபவிக்காம இருக்கிறதுக்கு காரணம் உன் வாழ்க்கையை சீரழிக்கிற பாவம். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்த பின்பு. இன்னைக்கு கர்த்தர் கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? நீ ஒன்னு அறியணும், நான் எப்படி இருக்கிறேன், எந்த நிலையில் இருக்கிறேன், நீ அறிந்து திரும்பணும். நீ திரும்பிட்டனா, நீ திரும்பி அடுத்த யூத் மீட்டிங் பார்க்கலாம், அடுத்த செஷன்ல நோ. இன்னைக்கு கர்த்தர் தந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நேற்று பாஸ்டர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, பெரியவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னாங்க. இன்னைக்கு உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காக அநேகருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட இடத்துல உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கிறார்னா வை எங்க கிட்ட கேட்ட நாங்க சொல்லுவோம் நீங்க நல்லா இருக்கணும்னு. அவர்கிட்ட கேட்ட அவர் சொல்லுவார், எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் நன்றாயறிந்து தேடி வந்த ஆமென் உம்மழகான க்ளோரி முடிந்ததென்று
கண்டதாலே முடிந்ததன். அப்படியே கைகளை உயர்த்தி தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சேர்த்து கொண்ட நலனே சரி. ஆமென். தூக்கி சேர்த்து கொண்ட உம்மழகா ஆமென். முடிந்ததென்று இப்ப நான் திரும்பணும்னா நான் என்னை அறிந்து கொள்ளணும். நான் எந்த நிலையில இருக்கிறேன்? தேவ சமூகத்தில் ஏசாயா பிரவேசித்த போது உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறதை காண்கிறான். அவருக்கு முன்பதாக சேராபீன்கள், 6 செட்டைகளுடைய சேராபீன்கள் 2 செட்டைகளால் தங்கள் முகத்தை மறைத்து, 2 செட்டைகளால் தங்கள் மற்ற பாகங்களை மறைத்து, 2 செட்டைகளை அடித்து ஒருவரை ஒருவர் பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதிக்கிறாங்க. இந்த சத்தத்தினால ஆலயம் புகையினால் நிரம்புகிறது. அவரை பார்க்கிறான், அவரை கேட்கிறான், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறான். இந்த 3 அனுபவங்கள் நடந்த போது ஏசாயா என்ன சொன்னா தெரியுமா? ஐயோ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். எப்பொழுது சொன்னான் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த போது. நான் யார் என்பதை உணரணும்னா அவர் யார் என்பதை அறியணும். இன்னைக்கு அதுதான் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவன் அப்படி உணர்ந்து, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று அவன் உணர்ந்து அதை அறிக்கை செய்த போது கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறான்? அவன் நாவை தொட்டு, உன் அக்கிரமம் நிவர்த்தியானது என்றான். அப்போ நான் திரும்பணும்னா, என் வாழ்க்கை மாறணும்னா நான் யார் என்பதை அறியணும். நான் அதை அறியாமல் நான் நல்லா ஜெபம் பண்றேனே, நான் நல்ல பைபிள் தான் படிக்கிறேனே, நான் சர்ச்சுக்கெல்லாம் போறேனே, இப்படி நானே என்னை ஏமாற்றி கொண்டிருக்க கூடாது. எப்ராஹிமே, நீ யார்? உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதை நீ அறிந்துதான் ஆக வேண்டும். ஆபேல் காணிக்கையை கொண்டு ஆலயத்துக்கு வருகிறான், காயினும் காணிக்கையை கொண்டு ஆலயத்துக்கு வருகிறான். ஆபேலும் பெஸ்ட் கொடுக்கிறான், காயினும் பெஸ்ட் தான் கொண்டு வரான். ஆனால் காயினை கர்த்தர் அங்கீகரிக்கவே இல்லை. காயின் காணிக்கை அங்கீகரிக்காததுக்கு காரணம் காயின் அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கலன்னு ஆண்டவரே சொல்றார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கு. நீ சர்ச்சுக்கு வரும்போது நல்லா வந்துட்டு போற, ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை மாறுகிறதே. நீ உன்னை மாற்றிக்கொள், உன் வாழ்க்கையை பாரு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நம்ம கூடி வரும்போது கர்த்தர் வருகிறார் என்று நினைக்கிறோம். கர்த்தர் நம் கூடி வரும்போது வருகிறவர் அல்ல, கர்த்தர் நம் கூடவே வருகிறவர். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? அதனாலதான் சாலமோன் சொல்றாரு, பா, உனக்கு என்ன எப்படி தோணுதோ வாழ்ந்துக்கோ, ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, இதை எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார் என்பதை மறந்து விடாது. இந்த எப்ராஹிம் எந்த நிலையில் இருக்கிறான் என்று கர்த்தர் வேதத்தில் சொல்லுகிறார் என்றால், ஓசியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 7:8. அடுத்த வார்த்தை, எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம். எப்ராஹிம் எப்படி இருக்கிறான் தெரியுமா? திருப்பி போடாத, ஆஃப் பேக்ட் பிரெட்.
அன்டர்ன்ட் கேக். ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் அதே போல மாறணும்னா அது என்ன செய்யணும்னா அப்படியே திருப்பி போடணும். ஆனா எப்ராஹிம் எப்படி இருக்கிறான்னா, ஒரு சைடுல சூப்பரா இருக்கிறான், சர்ச் ஆக்டிவிட்டில டாப்ல இருக்கிறான், ஃப்ரண்ட்ல இருக்கிறான். சர்ச்சுன்னா அவனுக்கு உயிர், வந்துருவான், முதலா வந்து எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய வாழ்க்கையின் இன்னொரு பக்கம், அவன் காலேஜுக்கு போகும்போது, அவன் ஸ்கூலுக்கு போகும்போது, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது, அது இங்க பார்த்தது மாதிரியே இல்ல. நல்ல வெந்த பகுதியும் வேகாத பகுதியும் பார்த்தாலே டிஃபரன்ஸ் தெரியும். எப்ராஹிம் அப்படிதான் இருக்கிறான். கைகள் ஏசாவின் கைகளா இருக்கிறது, சத்தம் யாக்கோபின் சத்தமா இருக்கிறது. திருப்பி போடாத அப்பமா இருக்கிறான். சர்ச்சில் இந்த 4 சுவருக்குள்ள நல்லா பிள்ளைகளா இருப்போம், வீட்டில் அப்பா அம்மா முன்னாடி நல்லா பிள்ளைகளா இருக்கிறோம். வெளியே எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார் தெரியுமா? பாஸ்டர் எல்லாத்தையும் பார்க்க மாட்டார், பார்க்க முடியாது. பெற்றோர் எல்லாத்தையும் பார்க்க மாட்டார், பார்க்க முடியாது. ஆனால் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 7 கண்களை உடையவர். என்ன 7 கண்களை உடையவர்? 7 கண்கள் உடையவர்னா இங்க 2, இங்க 2, இங்க 2 அப்படியா? நோ, 7 கண்களை உடையவர் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம இங்க பார்த்தா பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவருக்கு அப்படி இல்லை, ஒரே டைம்ல எல்லாத்தையும் பார்க்க முடியும், சர்வத்தையும் காண்கிறவர். இப்போ நாம் எப்படி ஆக்ட் பண்ணி உங்க மத்தியில எந்த எக்ஸ்பிரஷனோட பேசிட்டு இருக்கிறேன் மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும். ஆனால் அவர் நாம் பேசுறதும் என்னுடைய எக்ஸ்பிரஷனை மட்டும் பார்க்க மாட்டா, என் இருதயம் இதே உணர்வோடு இருக்கிறதா என்பதை அவர் பார்த்து கொண்டிருப்பார். எனவேதான் யோவான் சுவிசேஷம் கடைசி 2வது அதிகாரத்தின் கடைசி 3 வசனங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா, அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்களாம். அப்படி இருந்தும் அவர் அநேகரிடத்தில் நம்பி இணங்கவில்லை. ஏன்னா இயேசு எல்லாரையும் நீ திருப்பி போடாத அப்பமா இருக்கிறது வரைக்கும் உன் வாழ்க்கையில அவருடைய பூரண ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. ஒரு பக்கத்துல நல்லா இருக்கிறோம், இன்னொரு பக்கத்துல அந்தரங்கத்துல எப்படி இருக்கிறோம்? பிரியமானவர்களே, உங்க அந்தரங்கம் எப்படிங்கிறத உங்க போன் சாட்சி. நீங்க போன்ல பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க பார்த்துட்டு இருக்கிறத எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நம்ம ஒன்று பார்த்துட்டு இருப்போம். நம்ம சில காரியத்தை பார்க்கறதுக்காக தள்ளி போறோம்ல, அது ஆண்டவரும் கூட இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்குதா? எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பா. ஒரு தம்பியை குறித்து என் மனசுல, அந்த தம்பி வந்து ரொம்ப நல்ல பையன். என்கிட்ட கேட்டவங்களுக்கும் நான் அப்படிதான் சர்டிஃபிகேட் கொடுத்தேன். ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், அவங்கிட்ட எல்லாம் ஒரு குறை கிடையாது. திடீரென்று எனக்கு ஒரு இடி விழுந்த போல ஒரு செய்தி வருது. ஒருத்தங்க சொல்றாங்க, அவன் ரொம்ப தண்ணி அடிக்கிறான் அப்படின்னு. என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல, என்னால தாங்கவே முடியல. ஒருத்தனை பார்த்து ஒரு பாஸ்டர் ஈஸியா நல்ல பையன் சொல்ல மாட்டாங்க. அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பார்ப்பாங்க. சர்ச்சுக்கு வரும்போது எப்படி இருக்கிறான், அவன் ஒரு பக்கம் நல்ல வெந்த நல்ல பக்குவப்பட்டவனா, ஐயோ நல்ல பையன மாதிரி ஒரு நல்ல பையன் யாருமே கிடையாது. ஆனா என்னால இன்னொரு பக்கம் தெரியல. அவன் திருப்பி போடாத அப்பம் என்பதை அறியாதிருந்தேன். திடீரென்று ஒரு செய்தி வந்த போது என்னால தாங்க முடியல, என்னால அவனை பார்க்கவே முடியல. அவன் என்ன பார்க்க வரான், எனக்கு பார்க்க முடியல. நாளைக்கு வாப்பான்னு சொல்லி 2 நாள் கழிச்சுதான் அவனை திருப்பி பார்க்கிறேன். என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
என்னால ஜீரணிக்க முடியவில்லை. திருப்பி போடாத அப்பமா இருக்கும்போது ஒரு நாள் நம்ம விஷயம் நம்ம பெற்றோருக்கு தெரிய வரும், நம்ம பாஸ்டருக்கு தெரிய வரும், நம்மள ரொம்ப மேன்மையா பார்த்தவங்களுக்கு தெரிய வரும். தெரிய வரும்போது அவங்க எவ்வளவு துடிப்பாங்க. அப்படிதானங்க அவர் பார்த்து பார்த்து துடிச்சிட்டு இருக்கிறார். நீ சர்ச்சில் இருக்கும்போது எப்படி இருக்கேன்னு மட்டும் பார்க்க மாட்டார். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை சபையில் செய்வான் என்றல்ல, பாபிலோன்ல செய்வான். பாபிலோன் விக்கிரகங்கள் பாவங்கள் நிறைந்த இடம். எருசலேமில் இருந்து தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அங்கு கொண்டு போகப்படுகிறார்கள். இப்பொழுது ராஜ போஜனம் அவர்களுக்கு முன்பாய் வைக்கப்படுகிறது. அதை சாப்பிட்டு ஆகணும். எருசலேமிலே மாசில்லாதவர்கள் என்று அவர்களை குறித்த சர்டிபிகேட் இருக்கிறது. எருசலேமில் அவர்களை குறித்து என்ன சர்டிபிகேட்? மாசில்லாதவர்கள். அவங்க கிட்ட ஒரு குறை கிடையாது, பெர்ஃபெக்ட், எல்லா விதத்திலும் பெர்ஃபெக்ட். அதனால பாபிலோன் ராஜா இங்க கொண்டு வந்து உயர்த்தி வைக்கிறான். நீ எல்லா விதத்திலும் உன் பரிசுத்தத்தை காத்து கொண்டால் இந்த உலகத்தில் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பா. ஆமே. இப்ப பாபிலோனுக்குள்ள வந்தாச்சு. எருசலேமுடைய ஒரு சின்ன வாசனை கூட பாபிலோன்ல கிடையாது. எருசலேமின் ஆராதனை பாபிலோனில் கிடையாது. எருசலேமின் வழிபாட்டு எந்த முறை பாபிலோன்ல கிடையாது. கல்ச்சர் சேஞ்ச் எல்லாமே, டிரெஸ்ல இருந்து ஃபுட்ல இருந்து எல்லாமே மாற்றம். இப்பொழுது ராஜபோஜனம் வைக்கப்படுகிறது. ராஜபோஜனம் என்பது அவர்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டு இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அதிலே மதுபானம் இருக்கும், பல காரியங்கள் இருக்கும். ராஜா கட்டளையிடுறார், இந்த வாலிபர்களுக்கு அதை கொடு. வேதம் சொல்லுகிறது, அந்த போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தானியேல் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு அதுல கை வைக்கல. அந்த கண்காணியின் இடத்துல சொல்றார், எங்களுக்கு இது வேண்டாம், எங்களுக்கு பருப்பு ஆகாரம் கொடுங்க அப்படின்னு. ராஜா கட்டளையிட்டு இருக்கிறார், நீங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நாங்க வீக் ஆயிட்டோம்னா திருப்பி கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவன் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். நீ எடுத்த காரியத்தில் உறுதியா இருந்தா உனக்கு தேவ தயவு அதை நிறைவேற்ற கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா இப்ராஹிம் எப்படி தெரியுமா? எருசலேம்ல இருந்தா ஓகே, பாபிலோன்ல எல்லாம் என்னால் அப்படி இருக்க முடியாதுப்பா. இன்னைக்கு அப்படிதானங்க உலகம் வஞ்சிக்குது. தம்பி, நீ எப்படி இருந்த சர்ச்சில், எப்படி இருந்த தங்கச்சி, நீ எப்படி இந்த சின்ன வயசுலலாம் எப்படி இருந்தம்மா? சண்டே ஸ்கூல் எக்ஸாம்னு பைபிளை எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக திறந்து படிச்ச. ஒரு பக்கம் நல்லா இருக்கும் லைஃப், ஆனால் நீ திருப்பி போடாத அப்பமா இருக்கிறது. அவர் சொல்ற, என் உள்ளம் அவனுக்காக கொதிக்குது, அப்படி துடிச்சுட்டே இருக்கிறார் அவர். என் வாழ்க்கையின் இன்னொரு பக்கத்தை அவர் பார்க்கும்போது, என் பிரியமே, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் என்ன, நீ திரும்ப, நீ உனக்கு தெரியும் ஒன்று, நீ நேற்று ஃபோனை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண, லாஸ்ட் 10 daysல உன் ஃபோனில் என்னெல்லாம் பார்த்த, உன் ஃபோனில் நீ என்னெல்லாம் பார்த்த. அவருக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? இந்த கண்கள் பாவம் பிரவேசிப்பதற்கான டோர், இருதயம் பாவம் தங்கி இருப்பதற்கான ரூம். இந்த கண்கள் பாவம் உள்ளே பிரவேசிப்பதற்கான டோர், இருதயம் பாவம் குடியிருப்பதற்கான ரூம். அதனாலதான் அந்த பாவம் தங்கிவிடக்கூடாது என்பதற்காக தாவீது சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஏசா என்கிற ஒருவனை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த ஏசாவை நீங்க பார்த்தீங்கன்னா,
25வது அதிகாரம் ஆதியாகமம் 28வது வசனத்துல ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏசா என்ன செய்கிறான் தெரியுமா? தகப்பனுக்கு பிரியமானதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறான். ஈசாக்கு சாப்பிட்டு 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 எனக்கு பிள்ளைப்பா ஏசா மாதிரி ஒரு பிள்ளை அப்படின்னு இருக்கும்போது ஏசா என்ன செய்கிறான் என்றால் 26:34 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏத்தியனுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். 35வது வசனம், அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும். இதுதான் திருப்பி போடாத அப்போ. ஒரு காரியம் செஞ்சு தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், இன்னொரு காரியத்தை செய்து தகப்பனை ரொம்ப வேதனைப்படுத்துகிறான், ரொம்ப வேதனைப்படுத்துகிறான். சில பெற்றோர் கூப்பிட்டு அழுவாங்க, பாஸ்டர் சர்ச்சு காரியத்திலெல்லாம் உடனே வாரான் பாஸ்டர், ஆனா ஸ்கூலுக்கு போகவே மாட்டேங்கிறான், புக்கை திறக்கவே மாட்டேங்கிறான். நீ திருப்பி போடாத அப்பமா இருந்தால் உன்னால் சிலர் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அது யார் தெரியுமா? உன்னை நேசிக்கிறவங்க, உனக்காய் உத்தரவாதம் எடுக்கிறவங்க, உன் எதிர்காலம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற உன் பெற்றோர், உன் போதகர், எல்லாவற்றுக்கும் மேல உன் மேல பிரியம் வைத்த ஆண்டவர். உன் அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? ஏசா பாருங்க, ஏசாவுக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பாவை பிரியப்படுத்துகிற அதே நேரத்தில் தன் மாம்சத்தையும் பிரியப்படுத்த பார்க்கிறான். இதுதான் திருப்பி படாத அப்பம். ஆண்டவரே, உங்களை நான் பிரியப்படுத்துறேன், ஆராதனைக்கு வந்து வீட்டுக்கு போய் என் மாம்சத்தை நான் பிரியப்படுத்துகிறேன். எபேசியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமும் மனசும் விரும்புகிறதை செய்கிறவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகள். எனவேதான் தமஸ்குவுக்கு போகிற வழியில கர்த்தர் பவுலை சந்திக்கும் போது இவர்தான் உண்மையான தெய்வம், இவர்தான் இயேசு என தெரிந்ததும் பவுல் கேட்ட முதல் காரியம் என்ன தெரியுமா? மொத்தம் 2 கேள்வி கேட்கிறார் பவுல். முதல் காரியம், ஆண்டவரே நீர் யார்? இது தெரியணும் எனக்கு. அது தெரிஞ்சிட்டு அடுத்து கேள்வி கேட்கிறார், நான் என்ன செய்ய? உங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியலையா? அதை முதல்ல கேளுங்க. வாழ்க்கையில பவுல் கேட்ட 2 கேள்வி, ஆண்டவர் நீர் யார்? நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு. என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நான் தான் ஜீவனுள்ள தேவன் இயேசு. இப்படி யோவான்ல என்ன சொல்றார்? மரித்தேன் ஆனாலும் இதோ. இப்படி ஒன்னும் பவுல்கிட்ட சொல்லல, நீ துன்பப்படுத்துற பாரு அந்த இயேசு, நீ கஷ்டப்படுத்துற பாரு அந்த இயேசு. அப்ப நான் இனி துன்பப்படுத்தாம இருக்க என்ன செய்யணும்? அடுத்து கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். எப்ராஹிம் திருப்பி படாத அப்போ ஏசாவை மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகி அப்படியே அப்பாவை பிரியப்படுத்துறோம். இன்னொரு காரியத்தை செஞ்சு மன நோவு, மனசு வலிக்குது. ஏசாவே, அப்பா வாய்க்கு ருசியா கொடுத்துட்ட, ஆனா மனசுக்கு வலிய கொடுத்துட்டியப்பா. அதுக்கப்புறம் ஏசா கொண்டு வரத ஈசாக்கால சாப்பிட முடியல தெரியுமா? ஈசாக்கால நிம்மதியா சாப்பிட முடியல தெரியுமா? அடுத்து சொல்றார், ஏசா வேட்டையாடி கொண்டு வரான். ஆனா அதுக்கு முன்னாடி யாக்கோபு வந்து என்ன செய்கிறான் தெரியுமா? கொண்டு கொடுத்து சாப்பிட வைக்கிறான். அவ்வளவுதான். ஒரு பக்கம் அவரை வேதனைப்படுத்தி, இன்னொரு புறம் அவருக்கு எல்லாம் செஞ்சுட்டு, இது தொடராது, இது நிலைக்காது. இதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ இந்த நிலையை விட்டு திரும்பு. ஆமென். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுகள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுகள் என்று கர்த்தர் பட்சத்தில் நின்று அன்று எலியா கூப்பிட்டது போல இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். நீ எந்த அளவுக்கு திருப்பி போடாத அப்பமா இருப்பாய்.
உன் அந்தரங்கம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா என்று வேதம் சொல்லி இருக்கிறதை நீ மறந்து விட்டாயோ? நீ உன் அறைக்கதவை அடைக்கும் போதே அவர் உன் அந்தரங்கத்தில் இருப்பதை மறந்தா நீ மொபைல் எடுத்து பார்க்கிற? நீ யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாய்? சர்ச்சில் வந்து 2 கைகளை விரித்து இயேசுவே நீர் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லுகிறாய். வீட்டில் போய் இதே வார்த்தைய நீ வேற யார்கிட்ட பேசுற? நீ வேற யார்கிட்ட சொல்ற? எப்ராஹிமே, நீ திருப்பி போடாத அப்பமா இருக்கும் வரைக்கும் உன் வாழ்க்கையில அவர் வைத்த திட்டத்தை நீ பார்க்க முடியாது. அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன்னால் அனுபவிக்க முடியாது. இந்த நிலையை விட்டு திரும்ப. யோராம் என்கிற ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாப் ஏசபேலுக்கு பிறந்த மகன் யோராம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களேயானால், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தான், ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல. தன் தகப்பன் பண்ணி வைத்த பாகாலின் சிலையை அகற்றி விட்டான். 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே தம்பிங்க சொல்லுங்க, அவைகளிலே சிக்கி கொண்டது. ஒன்ன விட்டுட்டான். போன யூத் மீட்டிங்ல ஒன்ன விட்டேன், இந்த யூத் மீட்டிங்ல இன்னொன்னு விட்டு, அடுத்த யூத் மீட்டிங்ல நான் 10ல் 8 காரியம் விட்டுட்டேன் பிரதர். இன்னும் 2 தான். ஒன்ன விட்டுட்டான், இன்னொன்னுல சிக்கி கொண்டிருக்கிறான். நெகேமியா சொல்றார், பலனையும் நன்மையும் அனுபவிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். சிம்சோனை குறித்து நாம் கொஞ்சம் முன்னாடி ஃபர்ஸ்ட் செஷன்ல கேட்டோமே. அந்த சிம்சோன் அவனை சிக்க வைக்கிறதுக்கு பெலிஸ்தியர் எத்தனை பேரை சிம்சோன் கொண்டான். பெலிஸ்தியர் விட்டாங்களா? விடல. அவங்க திருப்பியும் எப்படி இவனை சிக்க வைக்கலாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த சூடு சொரண வெக்கம் மானம் ரோசம் ஒன்னும் இல்லாதவன் யாரு தெரியுமா? பிசாசு. அதான் ஒருத்தனை விட்டு ஆண்டவர் துரத்திட்டார்னா அது திருப்பி வந்து பார்க்குமா, இன்னும் ஏதாவது சேர் காலியா இருக்குன்னா போய் இன்னொரு 7 பேரை கூட்டிட்டு வருமா. சிம்சோன் பெலிஸ்தியர் அடிக்கிறான், ஒரு எலும்பை வச்சு அடிச்சு கதையை முடிக்கிறான். அதுக்கப்புறம் பிளான் பண்றாங்க இவனை எப்படி சிக்க வைக்கலாம். அப்பதான் ஒருத்தி மாட்டினான். அவள் வீட்டுக்கு சிம்சோன் போகும்போது வேதம் சொல்லுகிறது, அவள் வீட்டில் பதிவிருந்தார்களாம். அதன் அர்த்தம் என்ன? சிம்சோன் கண்ணுக்கு பெலிஸ்தியர் தெரியல, தெளிலால் மட்டும்தான் தெரிகிறான். ஆனா பெலிஸ்தியன் கண்ணுக்கு சிம்சோன் தெரிகிறான். இதுதான் பாவத்தினுடைய தந்திரம். பறவைகள் கண்ணியில் அகப்படுவது எப்படி தெரியுமா? அந்த பறவை கண்ணுக்கு கண்ணி தெரியாது. கண்ணி தெரியாத அளவுக்கு அந்த கண்களை கவரும்படியான தானியத்தினால அந்த கண்ணியை மூடி இருப்பாங்க. இன்னைக்கு நான் சிக்கிட்டேன். யோராம் வந்து வெளியே வரணும்னு தான் நினைக்கிறான், ஆனா சிக்கி கொண்டிருக்கிறான். சிக்கிட்டேன். அந்த ஒரு உணர்வு இருந்தா போதும் தம்பி, இன்னைக்கு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். சிலர் என்ன தெரியுமா, நாளைக்கு விட்டுறலாம். அப்படிலாம் விட முடியாது. ஆமே, அவர் எனக்கு இறங்கி என்னை மீட்டா மட்டும்தான் எனக்கு விடுதலை. ஆனா நான் உணரணும். எப்ராஹிம் துக்கித்து புலம்பினது போல இன்னைக்கு இந்த நிலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஆண்டவரே, நான் இங்கே உம்முடைய அடையாளத்திலும் வெளியே உலகத்தின் அடையாளத்திலும் அறியப்படுகிற நிலைமை இனி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் திருப்பி போடாத அப்பம் அல்லப்பா, நான் உபத்திரவத்தின் குகையிலே உமக்காய் தெரிந்தெடுக்கப்பட்டவன்,
தெரிந்தெடுக்கப்பட்டவன். எப்ராயிம் யாரா இருக்கிறான்? ஒரு வாலிபன் இயேசுவின் இடத்துல வருகிறான். ஆண்டவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? அவன் ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவன். அப்போ இயேசு சொல்றார், இங்க பாருப்பா, இந்த இதெல்லாம் நீ கற்பனைகளை கை கொண்டு இதன் வேதத்தின்படி நடந்தா நீ வந்துடுவ. அதெல்லாம் அதெல்லாம் செய்யறேனே. இன்னும் அவனுக்கு அதுல ஒரு நிறைவு இல்லை. ஒரு காரியம் அவனை இடிச்சுட்டே இருக்கு. ஏனென்றால் அவன் என்ன வச்சுட்டான்னா, ஐஸ்வர்யம் இருப்பது பாவம் அல்ல, ஆனால் தன் இருதயத்தை அதன் மேல வச்சுட்டான். அதனால் அவனுக்கு வசனத்தின்படி நடந்தாலும் அவனுக்கு நித்தியத்தை குறித்த, அதாவது ஃபியூச்சரை குறித்த ஒரு நிச்சயமே இல்லாம இருந்தான். ஏன்னா இருதயம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். வேதம் அழகாய் சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்ற, உன்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா, உனக்குண்டான எல்லாவற்றை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னதும் 22வது வசனத்தை பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்போ 2 காரியம் இருக்கு. எப்ராயிம் துக்கத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பி புலம்புகிறான், இன்னொருத்தன் துக்கத்தோடு போயிட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் இதெல்லாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு போக போறீங்க? எத்தனை பேர் இதெல்லாம் விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட வர போறீங்க? கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, ஒரு கூட்டம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு போகும். தம்பி, தங்கச்சி, இன்னைக்கு இந்த வளாகத்துக்குள்ள நான் எப்பவுமே இந்த சர்ச்சுக்குள்ள வருகிறவர்களை எப்படி பார்ப்பேன் என்றால், அந்த மேகத்துக்கு கீழே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்று தான் பார்ப்பேன். பழைய ஏற்பாட்டிலே மீட்கப்பட்டவர்களை மேகத்துக்கு கீழே கொண்டு வந்தது போல, புதிய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே கொண்டு வந்தார். இந்த மேகத்துக்கு கீழே, எங்க அக்னி ஸ்தம்பத்துக்கு கீழே வந்துட்டு நீ விடுதலை பெறாமல் எங்கிருந்து போக கூடாது. இல்லை, என்னால விட முடியாது, இந்த காரியத்தை விட முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நீ துக்கத்தோடு போக அல்ல. கர்த்தர் இந்த கனெக்ட்ங்கிற தலைப்புல கர்த்தர் உன்னை இங்க கொண்டு வந்து நிறுத்துவதற்கு, உன் கையை பிடிக்க அவர் கையை நீட்டிட்டார். நீ கை கொடுக்க இன்னும் தாமதிக்காது. உன் கரத்தை பிடிக்க அவர் ஏற்கனவே கையை நீட்டிட்டார். ரொம்ப நேரமா இப்படி கை நீட்டிட்டு இருக்கிறார்ப்பா. ரொம்ப நேரமா ஊழியத்தின் ஆரம்பத்தில் The Passion of Christ அப்படிங்கிற ஒரு மூவி உங்களுக்கு தெரியும். இயேசுவின் பாடு மரணங்களை அப்படியே சித்தரித்து ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. அப்போ ஒரு யூத் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு இருந்து எங்கள் யூத் பசங்களெல்லாம் வச்சு அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்க்குறோம். பார்க்கும்போது என்ன அப்படி பக்கத்தில், அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் இருந்து அப்படி இந்த ஒவ்வொரு அடி விழும்போது ஒவ்வொன்றா அப்படி பசங்கள்கிட்ட அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறேன். நைட்டு ஒரு சாட்டர்டே நைட் ஒரு 12 o'clock 1 o'clock அப்படி இருக்கும். சாட்டர்டேயா எந்த டேன்னு தெரில. நைட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு 12 o'clock மேலே அப்படியே போட்டுட்டு அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு பக்கத்தில் இருந்து அப்படி க்ளோஸாக பார்த்து இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. எனக்கு தூக்கம் வராது. அப்படி உட்காந்துருக்கிறேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த இரவு எப்படி இருந்துச்சுன்னா, என்ன அடிக்க வராங்க, என்ன அப்படி தள்ளி விட்டுட்டு அவர் இடையில அடி வாங்குறாரு. அப்படி இருந்துச்சு. எனக்கு அது தாங்கவே முடியல. நைட்டு உட்கார்ந்துருந்து ஒரு மாதிரி என் கையில் அப்படி ஆணி அடிக்க வராங்க, என்ன தள்ளி விட்டுட்டு அவர் அப்படி கையை காட்டுறாரு. எனக்கு அப்படி அழுக பீறிட்டு வருது. அப்படி நெஞ்செல்லாம் அடைக்குது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இடைப்படுறார். இனியும் காயப்படுத்துவியா அப்படின்னு. அப்பதான் ஆண்டவரை பார்த்தேன், இப்படி பாடினேன்.
எனக்காய் நிற்பட்ட பாடுகள் போதும். இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டேன். எனக்காய் நிற்பட்ட பாடுகள் போதும். இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டேன். என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தே மனம் வருந்தி கெஞ்சுகிறேன். என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தே மனம் வருந்தி கெஞ்சுகிறேன். நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்காகத்தான், உமக்காகத்தான் இயேசுவே, உமக்காகத்தான். என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன் மகிமைக்காகத்தான், மகிமைக்காகத்தான் இயேசுவே. நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்காகத்தான், உமக்காகத்தான் இயேசுவே, உமக்காகத்தான். என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன் மகிமைக்காகத்தான், மகிமைக்காகத்தான் இயேசுவே. எனக்காக என்னை உள்ளங்கையில் வரைந்ததினால் அந்த கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவர் பாதத்தில் எனக்கு தஞ்சம் கொடுக்கப்பட்டதினால் அந்த பாதத்திலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது. என்னையே அவர் நினைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த தலையிலே முட்களால் நெருக்கப்பட்டது. அந்த முள்ளை குறித்து இப்படி சொல்லுவாங்க, அதுல விஷம் உண்டா. அந்த முட்களை வச்சு ஏன் தலையில இருக்கிறாங்க தெரியுமா? மூளை ஃபுல்லா டேமேஜ் ஆக்கி ஒரு மனுஷனை மெண்டல் ஆக்குறதுக்கு. அதாவது நான் யாரோ அப்படி அவர் மாறினார். நான் யாரு? பைத்தியம். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியத்தை தெரிந்தெடுத்தார். என் வலி அவருக்கு தெரியும், என் நிலம் அவருக்கு தெரியும், என் சூழ்நிலை அவருக்கு தெரியும். என்னை மார்போடு அணைத்ததுனால அந்த இடத்திலும் குத்திட்டாங்க. அதாவது எனக்கு அவர்கிட்ட இடம் கொடுக்க அவருக்கு கிடைத்தது ரிவார்டு இல்ல, காயம். அப்படி இருந்தும் என்னை உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தே, ஆதலால் காருண்யத்தால். எப்ராஹிமே, எனக்கு நான் இதுல தான் இருப்பேன், என்னாலெல்லாம் இதை விட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யவான போல நீ திருப்பி போகும். இப்படி என்கிட்ட சொல்றார், இதை விட சொல்றார், இதை மாத்த சொல்றார். திருப்பி போறியா? இல்ல ஆண்டவரே, நான் இப்படி பண்ணிட்டேனேப்பா, நான் இப்படி செஞ்சுட்டேனேப்பா, நான் பாவியா, என்னை தள்ளாதிரும், உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். நான் பாவியா, என்னை தள்ளாதிரும், உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் எண்ணாமல் போனேனே, இரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்துவிட்டேனே. கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் எண்ணாமல் போனேனே, இரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்துவிட்டேனே. நான் பாவியா, என்னை தள்ளாதீரும், உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து.
நீங்க ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கையை நீட்டிட்டார். ஆண்டவர் இப்போ அடியானுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தார். இப்போ ஒரு 4.5 மாசம் ஆகுது. அந்த பிள்ளைக்கு இப்படியெல்லாம் வர தெரியாது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அவள் பேரை சொல்லிட்டு வா 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 வான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இப்படி கை வைப்பேன். அவளுக்கு இன்னும் இப்படி வர்றதுக்கு அளவுக்கு அவளுக்கு விவரம் இல்லை. ஆனால் அந்த பிள்ளை சும்மா இப்படி கையை தூக்குனாலே என் மனசு என்ன சொல்லும் தெரியுமா, அவள் என்கிட்ட தான் வரப்போறா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் அப்படி தூக்கிடுவேன். அவள் என்கிட்ட வர்றதுக்கு கை தூக்கல, அவ எதுக்கோ கை தூக்குனா. சும்மா அப்படி கை தூக்குனது ஏன் நான் தூக்கினேன் தெரியுமா, நான் கொஞ்ச நேரம் இப்படி வச்சுட்டே இருக்கிறேன். நான் இப்படி வச்சிட்டு இருக்கிறத யாரெல்லாம் பார்க்குறா தெரியுமா, என் ஒய்ஃப் பார்க்குறா, என் மூத்த பொண்ணு பார்க்குறா, என்னையும் பார்க்குறாங்க, இவளையும் பார்க்குறாங்க. இவ வாராளா வாராளா. அந்த பிள்ளைக்கு வர்றது அளவுக்கு விவரம் இல்லை. ஆனாலும் அந்த பிள்ளை சும்மா இப்படி அப்படி லைட்டா இப்படி கையை வச்சதுமே நான் அந்த பிள்ளை எப்படியே தூக்கி சேர்த்து கொள்ளுகிறேன். பொல்லாத தகப்பன் சும்மா இப்படி கை தூக்கும் போதே தன் பிள்ளைய சேர்த்து கொள்வேனா, நல்ல தகப்பன் ரொம்ப நேரமா கை நீட்டிட்டு இருக்கிறார். அப்பா வந்துட்டேன்பா, இவ்வளவுதான், கனெக்ட் ஆயிருவீங்க. இல்ல அந்த வாலிபனை போல அதெல்லாம் முடியாது அப்படிப்பா. நான் நம்புறேன் இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் கூட அப்படி போகக்கூடாது. நீங்க இருக்கிற சேரை பாருங்க, அப்படி தொட்டு பாருங்க, சும்மா தொடுங்க. வேற யாரோ இருக்க வேண்டியது, வேற யாரோ இருக்க வேண்டியது, வேற யாரோ இருக்க வேண்டியது. நான் இந்த பலிபீடத்தில் கை வைக்கும் போது, இந்த பலிபீடம் மட்டும் இல்லை, எங்க சர்ச் பலிபீடம், எந்த பலிபீடம் சரி, கை வச்சு நிற்கும் போது அடிக்கடி நினைக்கிறதுல ஒன்று என்ன தெரியுமா, வேற யாரோ நிற்க வேண்டியது, வேற யாரோ நிற்க வேண்டியது. தாவீதுக்கு முன்பதாக 7 பேர் இருந்தும் 8வது தாவீதை எட்டி பிடித்த கரம் இன்னைக்கு இப்படியே நீட்டிட்டு இருக்கிறார். நீ சும்மா இப்படி கையை தூக்குனாலே, நீ எவ்வளவு பெரிய ஆழத்தில் இருந்தாலும், எந்த பயங்கரமான குழியில் இருந்தாலும், எந்த பாவத்தில் இருந்தாலும், 2024 ஜூன் 17 உனக்கு விடுதலையினாள், உனக்கு மீட்பினாள், உனக்கு ரட்சிப்பினாள். நல்ல கையை தட்டி என்னை தருகிறேன் தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறேன். பிரியமானவர்களே, நல்ல கவனமா கேளுங்க. நான் கொஞ்ச நேரம் உங்களை ஜெபத்துல நடத்த ஏவப்படுகிறேன். நான் பிரசங்கம் எல்லாம் பண்ணணும், நான் கொண்டு வந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படியாவது அப்படி நான் நினைக்கிறவன் அல்ல. நான் இந்த இடத்துல பிடித்து நிறுத்தப்படுகிறேன். ஏன் அவருடைய வலியை சொல்றார். எப்ராஹிம் திருப்பி போடாது அப்பமாய் மட்டுமல்லப்பா. ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள். ஓசியா 7:11 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராஹிம் பேதையான புறாவை போல இருக்கிறான். அவனுக்கு என்ன இல்லை, புத்தி இல்லை. இப்படி பேதையா இருக்கிறானே. அடுத்த வார்த்தையை பாருங்க, எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள் அசீரியனிடத்திற்கு. இதுதான் பேதை. யாரை கூப்பிடணும், எங்க போகணும், ஒண்ணுமே தெரியல. உனக்கென்று ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு தெய்வம் உனக்காக இருக்கிறார். இயேசுவேனும் நீ கூப்பிட்டு, மனசார கூப்பிட்டு. தம்பிங்க தங்கச்சிங்க, ஒரு நிமிஷம் பாருங்க, நீங்க கை தூக்க வேண்டாம். மனசார இயேசுவேன்னு கூப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு?
எக்ஸாமுக்கு முந்தின நாள் பைபிள் எடுத்து படிச்சல. சரி, எனக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பைபிள் எடுத்துட்டு தனியா போய் உக்காந்து ஏதாவது ஒரு அனுபவம் சொல்ல முடியுமா? ஏதாவது? இதான் பேதையான பேதையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். நீதிமொழிகள்ல சாலமோன் ஒரு பேதையான வாலிபனை பார்க்கிறான் 7வது அதிகாரத்தில். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்தில் ஒருவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான் என்று 7வது அதிகாரம் நீதிமொழிகள் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமா கேட்கணும் இந்த வார்த்தைகளை. அவன் வீட்டுக்கு போகல, அந்த வீட்டு வழியாய் நடந்து போனான், அவ்வளவுதான். இத இப்போ உள்ள காலத்துல கனெக்ட் பண்ணி சொல்லணும்னா, சில வீடியோவை நாம பர்பஸா பார்க்கல, நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறது அதுதான். அந்த வழியாய் அவன் கடந்து போனான். ரெக்கமெண்டேஷன்ல நிறைய வீடியோஸ் வந்து விழுந்து கிடக்கும். எடுத்தது 5 நிமிஷம் வசனம் கேட்க, 2 பாட்டு பார்க்க, அடுத்து என்ன அந்த வழியா அவன் டிராவல் பண்றான். அப்படி டிராவல் பண்ணும்போது 10வது வசனம், அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்திருந்த ஒரு தந்திரமுள்ள ஸ்திரீ அவனுக்கு திடீர்னு அந்த வீடியோ முன்னாடி வருது. அதான் தந்திரமுள்ள, வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த, அதன் அர்த்தம் என்ன? அட்ராக்ட் பண்ணக்கூடிய. அது பார்க்கணும்னு ஆன் பண்ணல, அவன் அந்த வழியாய் தான் போனான். ஆனா அவன் யாரா இருக்கிறான் தெரியுமா? பேதையா இருக்கிறான். அவன் பேதையா இருக்கிறான். அவனுக்கு யாரை நோக்கி கூப்பிடணும்னு தெரியாது, யார்கிட்ட போகணும்னு தெரியாது. அவன் பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுறான். சும்மா தானே இருக்கிறோம், போன் எடு. நான் ஒரு காரியத்துல வீக்கா இருக்கிறேன்னு வைங்களா, அந்த ஏரியா பக்கமே நான் போக கூடாது. ஏங்க, இது கரண்ட் கம்பி, இதை தொட்டா ஷாக் அடிக்கும் தெரியும். எனக்கு டைம் பாஸ் ஆக நான் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு வரேன்னு போறோமா? போனா என்ன ஆகும்? அதுல ஆடிட்டு இருப்போம். நமக்கு தெரியாது. நான் சும்மா தானே பார்த்துட்டு இருக்கிறேன். நான் பார்த்துட்டு இருந்தேன், அது வந்துட்டு. தந்திரமுள்ள ஸ்திரீ, வேசி ஆடை ஆபரணம், அவன் கண்களை கவரக்கூடிய. 11:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் வாயாடியும் அடங்காதவனுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும். அதன் அர்த்தம் என்ன? எந்த வீடியோக்குள்ள போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல அவ இருப்பாள். சில வேளை இன்ஸ்டாவில் இருப்பாள், சில வேளை ஃபேஸ்புக்கில் இருப்பாள், சில வேளை வாட்ஸ்அப்பிலும் இருப்பாள், சில வேளை யூடியூபிலும் இருப்பாள். வேற என்னெல்லாம் உண்டு? பதிவிருப்பாளாம். தந்திரம் உள்ளவள். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குதுங்க. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் அவனை கண்டு என்றல்ல, பிடித்து முத்தம் செய்து அவனை பார்த்து சமாதான பலிகளின் மேல் சுமந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தன் பக்கம் இழுக்கிறான். அந்த ஏரியால போனது அவன். ஜஸ்ட் அவ வீட்டை கிராஸ் பண்ணி போலான்னு பார்க்கறதுக்குள்ள அவ பிடிச்சிட்டான். இது என்னன்னு பார்க்கறதுக்குள்ள இப்படி எடுத்து இப்படி பார்த்துட்டு இருப்போம். இது என்னன்னு பார்க்கறதுக்குள்ள அடுத்து ஸ்கிப் பண்ணலான்னு கை வருது, அவ பிடிச்சிட்டான். இன்னொரு 30 செகண்ட்ஸ் தானே, இன்னொரு 30 செகண்ட்ஸ் தானே. அப்படி அது ஃபுல்லா பார்க்கும்போது அது ரிலேட்டடான வீடியோஸ் அடுத்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இன்னைக்கு இதுதானே நடக்குது. எப்ராஹிம் பேதையான புறாவை போல இருக்கிறான். பேதை
அவ சொல்றா பாருங்க, சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது 14வது வருஷம். அதன் அர்த்தம் என்ன? இங்க பாரு, நீ என் கூட ஸ்பெண்ட் பண்ணாதான் உனக்கு கொஞ்சம் சமாதானம். இன்னைக்கு சிலர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, நான் சினிமா பாட்டுல ஏன் கேட்கிறேன், எனக்கு கொஞ்சம் அதுல தான் ஆறுதல். என்ன வார்த்தைங்க! சமாதான பலிகள் யாருடைய வார்த்தைங்க? அது தேவனுக்குரியதல்லவா? அது தேவன் தருவதல்லவா? அது தேவன் தம்மை நமக்கு சமாதான காரணராய் நமக்காக பலியானதல்லவா? அந்த வார்த்தை எப்படி வஞ்சித்து எடுத்து நம்ம ட்ராக் மாத்தி விடுறா பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம எதுல சமாதானம் அடைகிறோம், எதுல திருப்தி அடைகிறோம், எதுல நான் கொஞ்ச நேரம் இதுல ஸ்பெண்ட் பண்ண எனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. எதுல? எப்ராஹிமே, பேதையான புறாவா இருக்கிறியே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கரியாக போறியே, இது உனக்கு தெரியவில்லையே. இவ சொல்றது அவ்வளவு போய். ஏன்னா இவனை இதுவரை பார்த்தது கிடையாது. ஆனா இவ தந்திரமுள்ள ஸ்திரீ. அவ என்ன சொல்றா? 15, ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். ஐயோ, இவன் எப்போ வருவான். வெரி ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் பார்க்கறாங்க. ஃபுல்லா தந்திரம். இப்படி எல்லாம் நம்ம கிட்ட ஒரு ஆள் பேசினா, இந்த உலகத்தில் இப்படி பேசுறதுக்கு நீயாவது இருக்கிறீ. இப்படிதான் பிசாசானவன் அநேகரை வஞ்சித்து இழுக்கிறான். சொல்லிவிட்டு அவனை இழுக்கிறான் பாருங்க. 23வது வசனத்தை பாருங்கள். 22, 23. உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம். 26. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள்.